ஹலோ காய்ஸ், என்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்க போறாங்க தமிழ் சேதுக்குன்னு சொல்லலாம். சேது தன்னை பொறுத்த வரைக்கும் தான் தான் பெரிய ஆளு, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தனக்கு தான் வந்து நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு, இந்த தமிழுக்கு யாரையுமே தெரியாது, தாங்க தான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தோம், ஆனால் அவங்க தங்களையும் ஏமாற்றி தங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போக பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து தமிழை நினச்சி வச்சுருக்குறாங்க. இதுக்கு நிறைய வந்து பிரச்சனையும் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து சேது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தமிழாவது எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதாவது, மற்றவங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா, இவங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும், என்ன பேச போகிறா அதை நான் பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க 10 லட்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி. அவங்க வாங்க இல்லை, ஆனால் பதிலுக்கு வேறொரு விஷயம் பண்ண போகிறாங்க. இது சேதுக்கு தெரியாது. தமிழ் நிற்கிறாங்க என்னென்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து சீண்டிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருக்கணுமா, இதெல்லாம் வேலைக்காகாது, கண்டிப்பாக இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், நாங்கள் அமைதியாக இருந்தால் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எங்களை ஏசிட்டே இருப்பாங்க, பழி போட்டுகிட்டே இருப்பாங்க, பழி சொல்கிற இடத்துல அவங்க இருக்கா, பழி கேட்குற இடத்துல நாங்கள் எப்போவுமே இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் எதுக்கு இந்த மாதிரியான பழியெல்லாம் கேட்கணும், ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து நான் தான் தங்களோட ராஜாங்கத்தோட இந்த பதவியை வந்து இல்லாமல் பண்ணினேன், தங்களோட குடும்ப கௌரவத்தை வந்து நாசமாக்கினேன், இப்படியெல்லாம் பழி போட்டாங்க, இல்லை எனக்கு மீதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை என்று சொன்னதுக்கப்புறமும் அதை கேட்குறதா இல்லை, சரி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே வேண்டாம், நான் வீட்டு விலத்திறேன்னு வந்ததுக்கப்புறம் விடாமல் திரத்திட்டே இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக கொடுக்கணும் என்று நினச்சிட்டே வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து அவங்களோட லட்சுமி அம்மா கதைச்ச விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. பெண்களுக்குரிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணுமென்று கேட்டிருந்தாங்க, ஆனால் நான் அதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக அவங்கள திரும்ப போய் பார்க்கணும் என்றிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் அவசரமாக ஒருத்தங்களை சந்திக்க போகணுமாம்மா, சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு தாங்க, நான் சாப்பிட்டு போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தமிழ், ஏற்கனவே லேட்டாக போச்சு, இதுக்கப்புறமா எங்கே போகிற, ஏதாவது தேவை என்று சொன்னால் சொல்லு, அப்பா வாங்கி கொண்டு வந்து தருவார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் கடைக்கு எங்கேயுமே போகலை, நான் ஒருத்தங்களை சந்திக்கணும், அதுக்கு நான் தான் போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ தனியாக போறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்ன பயம், பிரச்சனை இல்லை, நான் இப்போ வந்துடுவேன் ஏன்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஓட்டோவில் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி அம்மாவோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஓட்டோவில் போகும்போதே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி உங்களை தேடி வாரன்றதை சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு தெரியும் தமிழ், நீங்கள் வருவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போதே இந்த இடத்துக்கு திரும்ப வருவீங்க, நீங்களாகவே இதை கேட்பீங்கன்றதை நான் நினச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி மேடம் அது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஒருத்தங்களை பார்க்கும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க எல்லாமே எனக்கு புரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா மேடம், இவ்வளோ தூரம் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, நான் வந்து இப்போ தான் இந்த முடிவெடுத்தேன், ஆனால் முடிவெடுத்த உடனே உங்களை பார்க்கணுமென்று எனக்கு மனசு சொல்லிச்சுது, அதுதான் வாரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க பரவாயில்லை, நான் ஆஃபீஸில் தான் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் அங்கே போனோன்னே தமிழுக்கு அவ்வளவு வரவேற்பு. இங்கே பாரம்மா, அன்றைக்கே சொன்னோம் இல்லையா, நீ இந்த கட்சிக்கு வரணும், நீ வந்து எலெக்ஷன் கேட்கணும்ன்ற மாதிரி வந்து கேட்டோம் இல்லையா, நீ வந்து மாட்டேன்ட்டு போனேன், நீ போனதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டோம், இந்த பொண்ணு என்ன இப்படி பிடிவாதமாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு நல்லது தானே நாங்கள் பண்ண நினைக்கிறோம் என்று சொன்னோம், ஆனால் நீயாவே இப்போ வந்திருக்கிற பற்றியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க சொல்லும்போது புரியாது, ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கே சில விஷயங்கள் நடக்கும்போது தான் புரியும், இல்லை இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணிச்சுது, அதை தான் வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் பாட்டுக்கு என்ன வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அரசியலில் நாட்டம் எதுவுமே இல்லை, நான் யாருக்கு எதிராகவும் எந்த பிரச்சாரமும் செய்யவும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை, ஆனால் வந்து என்னை வேணுமென்றே சீண்டிட்டு இருக்கிறாங்க, அந்த ராஜாங்கத்தோட குடும்பத்திலேருந்து நான் விட்டு விலகி எவ்வளவோ நாள் ஆகுது, அவங்கள்ட வீட்டுக்கு போனதும் இல்லை, அவங்கள பற்றி நான் பேசினதும் கிடையாது, ஆனால் அவங்க என்னை விட்டு வைக்கிறதா இல்லை, திரத்திட்டே இருக்கிறாங்க, வீடு தேடி வந்து ஏசுகிறாங்க, இங்கே பார்த்தாலுமே ஏசுகிறாங்க, இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் எனக்குக்கா
எனக்காக கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னுட்டு தான் இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க போல இருக்கு. ஏன் எனக்காக நானே கேட்டா என்ன? எல்லாருக்குமாகவே நானே கேட்டா என்னன்னுட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. திடீரென்று எடுத்த முடிவுன்னு சொல்றீங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, இவ்வளோ விஷயம் நடக்கும்போது எனக்கு அது பெருசா தெரியல. தொடர்ச்சியா இப்படி நடக்கும்போது இனிமேலும் பார்த்துட்ருக்க முடியாதுன்னுட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஹஸ்பண்ட தான் வேண்டாம்ன்ட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலுமே அவங்க திரத்திட்டு வந்து, "நீ என்ன எனக்கு எதிரா 10,00,000 பணம் வாங்கினியா? எனக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண போறியா?" இப்படியெல்லாம் மிரட்டுறாங்க. நாங்க வந்து 10,00,000 வாங்கவே இல்ல. 10,00,000 இல்ல. ரூ. 1 கூட வாங்கல. ஆனா இப்படி சொல்லும்போது எப்படி பார்த்துட்ருக்க முடியும்? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழிய சொல்லிட்டுருப்பாங்க. அத கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. இத வந்து எலெக்ஷன் மூலமா தான் அவங்களுக்கு பதிலா குடுக்க போறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. நான் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். அதே தொகுதியில நீங்க எந்த தொகுதியில நிக்க சொன்னீங்களோ, அதே தொகுதியில நிக்கிறேன். அதில எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. உங்களோட துணிவுக்கு எங்களோட பாராட்டுக்கள். நீங்க இந்த மாரி ஒரு முடிவெடுக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள போல நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்குமே நல்லதுன்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்ப வந்து சேதுவோட ஊருக்கு வந்து ஊர்வலம் வரப்போறாங்க. யாருன்னு சொன்னா தமிழ். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய பேர்ட்ட சப்போர்ட் இருக்கு. அவங்கள தாங்களாவே கூப்பிட்டு எங்களோட கட்சியில நிக்கணுமென்று தான் ஒரு கட்சி இவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனா வந்து சேதுவ பொறுத்தவரைக்கும் சேதுவை யாருமே கேட்கல. சேதுவா சுயேட்சையா தான் ஒரு கட்சியில இருக்கிறாங்க. ஆனா இவங்கள நீங்க தான் வரணும், நீங்க தான் வரணும்னு கேட்டு தான் இவங்க போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆதரவு கூடன்னு சொல்லலாம். தமிழ பார்க்கறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. பாவம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரே கொடுமை அந்த வீட்டுல. இப்பதான் நிம்மதியா இருக்குது போல இருக்கு. அதனால தான் எலெக்ஷன்ல நிக்குது போல இருக்குன்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த விஷயம் ஒரு விதத்துல வந்து சேதுக்கு தெரிய வருது. என்ன இது? என்ன சத்தமா இருக்கு? நம்மட ஏரியாக்க யாரப்பா இன்னொருத்தங்க கேட்டுட்டு வாரது? அப்படி யாருமே வரமாட்டாங்களே என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கருப்பு ஓடியத சொல்றாங்க. சேது, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையப்பா. உனக்கு எத்தன தடவ சொன்னேன். தேவையில்லாம அந்த பொண்ணோட போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதேன்னு சொன்னேன் இல்லையா? நீ கேட்கவே இல்ல. யாருடைய பேச்ச கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியோ தெரியாது என்ற மாரி வந்து சொல்றாங்க. யாரோட பிரச்சனை பண்ண? யாரோட பேச்ச கேட்டேன்? என்ன சம்மந்தமே இல்லாத பேச்செல்லாம் பேசுறன்ற மாரி வந்து கருப்ப பார்த்து சேது கேட்குறாங்க. இருக்கும்போது, "இல்ல தமிழ் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறா. இதே ஏரியாவுல அவ வந்து ஓட் கேட்டுட்டு வாரா. பாரு சத்தம் அவளோட சத்தம் தான்ன்ற" மாரி வந்து சொல்லும்போது, சேது வந்து வெளியில வந்து பார்க்குறாங்க. என்ன மாதிரி சேது வந்து ஒரு வாகனத்தில வந்து எலெக்ஷனுக்காக ஓட் கேட்டுட்டு வந்தாங்களோ, அதே மாரி தமிழ் வாராங்க. ஆனா சேது வரும்போது பெருசா யாருமே கூட வரல. அவங்கள்ட தொண்டர்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஆனா வந்து தமிழ் வரைக்க நெறைய பேர் வாராங்க. இத பார்த்த சேதுக்கு பொறுக்க முடியல. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் நீ வேணுமென்று சொன்னா தேர்தல்ல நின்று பாரு, என்னை ஜெயிச்சு பாரு. இந்த மாரியெல்லாம் தேவையில்லாம எதிர்க்கட்சியில நின்று பிரச்சாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாதேன்னு சொன்னேன். ஆனா இவ உண்மையாவே பண்ணிட்டாளே! இவ்வளவு விரோதமா என் மேல என்று பயங்கர கோவப்படுறாங்க. யார் இவள இந்த ஊருக்கு விட்டது? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. என்ன தம்பி இது? அவ எலெக்ஷன் கேட்குறாங்க. அதுக்காக ஓட் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க தங்களோட கடமைய பண்றாங்க. நீங்க உங்களோட கடமைய பண்ணுங்க. நீங்க மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அவங்க தங்களோட விஷயங்கள சொல்றாங்க. யாருக்கு மக்கள் போடுறாங்களோ ஓட்டு அவங்க தானே வின்னர் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது சேது பயங்கர கோவமா வீட்டுக்குள்ள போய் இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைக்கிறாங்க. என்ன சேது? என்னாச்சு? எதுக்கு உடைக்கிற? என்ற மாரி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க. ஈஸ்வரிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிய வந்துடுது. ஈஸ்வரி வந்து மனசுக்கு சிரிப்போட கேட்குறாங்க. என்ன சேது? எதுக்குப்பா இவ்வளோ கோவப்படுற? இல்ல நம்மட ஏரியாக்களையே ஓட் கேட்க வந்திருக்கிறா. அதுவும் எங்களோட குடும்பத்திலேயே வாழ வந்துட்டு எங்களுக்கு எதிராவே வந்து ஓட் கேட்குறான்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, "யாரையப்பா சொல்ற? இந்த வீட்ட விட்டு போன தமிழ சொல்றியா? அவ தான் இந்த வீட்டுக்குரியவளே இல்லையே! எதுக்காக நீ அவள இந்த வீட்டுக்குரியவள் மாரி பேசிட்டு இருக்கிற? இல்ல போய் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்கிடையில ஒரு கட்சியில சேர்ந்துட்டா, எனக்கு எதிரா போட்டி போடுறா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பார் சேது, நீ ஏதாவது சொன்னியா அவளுக்கு?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமா சின்னம்மா, அவ எனக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண போறான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஞாபகம் இல்லையா?" "ஆமா, நான் சொன்னேன்.
சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த விஷயத்த அவளுக்கு போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறமா பாருங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி, தானே வந்து கட்சியில வந்து போட்டி போட்டிருக்கிறான்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, "இத நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா சேதுன்ற மாரி வந்து கேட்குறாங்க." "இல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "நான் எதிர்பார்த்தேன் சேது. கண்டிப்பா இந்த தமிழ் இப்படி பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ராஜாங்கத்தோட பதவிய இல்லாம பண்ணோணும். இந்த குடும்ப மானம் வந்து இல்லாம போகணும் என்று நினைச்சவ, கௌரவம் இல்லாம போகணும் என்று நினைச்சவ, இப்படியான காரியத்த கண்டிப்பா பண்ணுவா. அதாவது வந்து இந்த வீட்ட விட்டு போகும்போது அவ என்ன சொல்லிட்டு போனா, "நான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்" என்ற மாரி வந்து சொல்லிட்டு போனா. அவளுக்கு அரசியல்ல ஆசை வந்துட்டுது. அதால உனக்கு எதிரா வந்து தான் வந்து இந்த மாரி பிரச்சாரம் பண்ண போறேன், எலெக்ஷன்ல நிக்க போறேன்றதால தான் இப்படி உனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறா. ஆனா நீ என்ன நினைச்ச? நீ ஏதோ சொன்னதுக்கு பதிலுக்கு அவ ஏதாவது சொல்லணுமென்று தான் சொல்லிட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா முதலே அவ இத பிளான் பண்ணியிருக்கிறா போல இருக்கு. அது இப்ப தான் உனக்கு தெரிய வருது. ஆனா அன்றைக்கு அவ வீட்ட விட்டு போகும்போதே நான் யோசிச்சேன். இப்படி யாராவது சத்தியம் பண்ணிட்டுலாம் போவாங்களா? ஒரு வாழ்க்கையே வேண்டான்டுட்டு சத்தியம் பண்ணிட்டு போறாங்களா? அப்படி போறாங்கன்னு சொன்னா, பின்னுக்கு யாரோ இருக்கிறாங்கன்னு நான் நெனச்சேன். இப்ப தெரியுதா யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி, என்ற மாரி வந்து சொல்றாங்க. யார் அந்த லக்ஷ்மி அம்மா? அவங்களா? பெண்கள் அமைப்புக்கு பொறுப்பா இருக்கிறவங்க. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் குரல் கொடுக்குறவங்க அந்த அமைப்பில் இவளும் இருக்கிறாள் போல இருக்குது. அதனால தான் அவங்கண்ட சார்பாக எலெக்ஷன் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இவளுக்கு ஓட் பண்ணுவாங்களே என்ற மாதிரி வந்து சேது சொல்கிறாங்க. ஆமாப்பா, அப்படித்தான் நினச்சி வந்திருக்கிறா. அந்த ஓட்டெல்லாம் நீ உனக்கு வர்ற மாதிரி பண்ணணும். நீ பண்ணின கொடுமைகளை தான் அவள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, உங்களுக்கு இப்படி யாராவது பண்ணுறாங்களா, இப்படியெல்லாம் கேட்க போகிறா. அதுக்கு முன்னாடியே நீ வந்து அவளுக்கு எதிராக ஏதாவது சொல்லணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ் ஜெயிக்க போகிறாங்களா, சேது ஜெயிக்க போகிறாங்களா தெரியல. ஆனால் வந்து 2 பேருக்கு இடையான பிரச்சனைகள் வந்து பொது வெளிக்கு வரப்போகுதுன்றது உறுதியான விஷயமாவே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.